ஹாய் ஆல், டியூஸ்டே ஆஃப்டர்நூன் vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே குட்டியாக ஒரு ஷாப்பிங்கை போட்டுட்டு வந்தோம். மதியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எதுக்குன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே நம்ம பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கீ ரைஸ்க்கும் எனக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அப்பா வந்துட்டு இந்த நெய் சோறு பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப வர பண்ணியே தரல. பட் அப்பாவுக்கு அதுக்கு டைமும் இல்ல. இனிமேலாவது செஞ்சு தர சொல்லணும். ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க அப்பா செம்மையா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா நான் சாப்பிட்ருக்கேன், செம்ம டேஸ்டாவும் இருந்திருக்கு. அப்படியே நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே வீடை கூட்டி விட்டுட்டேன். நெய் சாதம் வந்துட்டு அப்படியே தம்ல இருந்துச்சு. சாப்பிட்டு போறப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் 65 சூடா பொரிச்சுக்கலான்ட்டு அதை பொரிச்சிட்டேன். நெய் சாதம் நல்ல பொழு பொழுன்னு வந்துருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் நெய் சாதம், காலிஃப்ளவர் 65, பழைய நண்டு, அதுக்கப்புறம் கீரை கூட்டி இதோட கடை சாத்துக்கிறேன். டடா.